My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வருகிற 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து நாளை மறுநாள்லேருந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது ஃபார் த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது 92.5 ரிசர்வேஷன் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் கூடிய விரைவில் ஆரம்பிச்சிடும். எய்தர் 13th அல்லது 14th ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய ஷெடியூல் இப்போதைக்கு வரல, பட் கூடிய விரைவில் வரும். வந்த உடனே நான் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற அப்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷனுடைய கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் கொடுத்துருக்குறாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்குரிய ஆஃப்லைன் கவுன்சிலிங், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குரிய ஆஃப்லைன் கவுன்சிலிங். இந்த 2 கேட்டகரி வந்து ஆஃப்லைனில் நடக்குங்க. மற்ற கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி எல்லாமே ஆன்லைனில் நடக்கும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் தென் பிடபிள்யூடி அண்ட் 7.5 6லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஆஃப்லைனில் நடக்க போகுது. இதுக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13ஆம் தேதி, அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 13ஆம் தேதி தான். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்கன்னா 13th. இதெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற ப்ரொவிஷனல் லிஸ்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன், ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்களுடைய லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 13ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அவங்க சொல்கிற நேரத்துக்குலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறதுங்கிறது நல்லது. ஸோ இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் 8 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் 8:30க்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஆரம்பிக்கிறாங்க. வெரி லிமிட்டட் சீட்ஸ்ன்றதுனால ரொம்ப கம்மியான மாணவர்களை தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க 1 to 25, 1 to 30 தான் கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் உங்களுடைய பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் வாங்கின உங்களுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 8 மணிக்காவது சென்டரில் இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகத்தில் எங்கே நடக்க போகுது சார்னு கேட்டிங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரா கவர்மெண்ட் எஸ்டேட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நமக்கு நடக்க போகுது. ஆஃப்லைன் கவுன்சிலிங் 3மே அங்கே தான் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் 10 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் இங்கே போயிடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணிடணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடணும். போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு வேணும் யாருக்கு வேணாம் அந்த மாதிரி டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இதனுடைய எல்லா ஒரிஜினல்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். ஜெராக்ஸ் காப்பியும் 2-3 காப்பி எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அங்கேயே பேங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிடி எடுக்கிறது அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே அங்கேயே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் செஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் அதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டு கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? கேண்டிடேட் ஷுட் பிரிங் டிமாண்ட் டிராஃப்ட் டுவர்ட்ஸ் டியூஷன் ஃபீ as prescribed in the fees details annexed below and produce the demand draft at the time of getting provisional allotment order அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, if candidates do not bring demand draft facility for the same has been arranged at the venue of counseling. அங்கேயே அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லியும் இவங்களும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயும் எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பேங்க்லேயே நீங்கள் நாளைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கூட எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சென்னை போகிறதுனாலும் போய்க்கலாம். இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். கூடிய விரைவில் தமிழ்நாடு கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு. அது வந்தோடனே நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.